ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த ஒரு லெஹங்கா ட்ரெஸ் மாதிரி இது ஆப் சாரி பாவாடை அதில் வந்துடும். நம்ம இதுக்கு ஒரு ப்ளவுஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். சும்மா சிம்பிள் டிசைன் தான், நெக் டிசைனு. பேக்கில் அது எப்படி தைக்கிறது என்னன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த ப்ளவுஸ் காம்படிஷன் இது கொடுத்துருக்காங்க. கீழே பார்டர் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் பேப்பர் கேன்வாஸ் ஒட்டி வச்சுருக்குறோம். இது பிளாக் கலர்லேயே கேன்வாஸ் வரும். இது ஒயிட்டில் வருது இல்லையா, அதேமாதிரி பிளாக்கில் ரொம்ப தின்னாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இது கலர் காம்பினேஷன் அது வச்சுருக்கேன். பிரின்சஸ் கட்டிங் இது பேக்கு. நம்ம லைனிங் மட்டும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறோம் எல்லாத்தையும். இது ஃப்ரண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அந்த சைட் பீஸ் வரும். இது கப் சைஸ்லாம் நம்ம அதிலே எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கட்டிங் பார்க்குறதுக்கு. இது ஸ்லீவு. கையுமே நம்ம எல்லாமே லைனிங்லாம் அட்டாச் பண்ணி வச்சுருவோம். இப்போ இது நெக்கு நம்ம வெட்டிக்கலாம். பேக் நெக் அதில் ஒரு டிசைன் போட்டிருப்பேன். அந்த டிசைன் இல்லை, டிசைன் மாற்ற சொன்னாங்க. அதனால் நம்ம வேறு டிசைன் மாற்றிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த லைன் கோடு வருது இல்லைங்களா, அதுதான் ரெடி மார்க் அளவு. இது மேலே ஊக்கு வர்றதுனால நம்ம டைட் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தைக்கணும். அதை எப்பவுமே போட் நெக் மாதிரி தைக்கிறது. நாட் வச்சாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம். நம்ம பட்டன் வச்சு ஊக்கு வைக்கிறதுனால அது கொஞ்சம் கரெக்டான மாடலாக வேணும். மாடல் இந்த மாடல் தான் நம்ம இப்போ வைக்கிறோம். அதுக்கு லைட்டாக உள்ளே எடுத்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கேஷ் ஷேப் மாதிரி வரும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லைட் பெண்ட் வரும், அவ்வளோதான். அது நம்ம எல்லாமே மார்க்லேயே வெட்டிக்கணும்னா அப்படியே கேன்வாஸ் மேலே தையல் போடலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிப்னஸ் நல்லா கிடைக்கும். கிரிப் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் பார்க்கும்போது நல்லா அழகாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒட்டிக்கிற கேன்வாஸ் ரொம்ப திக்னஸ் வராது. இந்த அர்க்காத் பண்ணிக்கிறது தான் சென்டர் பேக்கு. கீழே நம்ம இதை மடித்து தையல் போட்டுக்கலாம். நம்ம அதேமாதிரி அந்த பீஸ் தையல் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நம்ம கரெக்டாக கொண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிடணும். இந்த ஷேப் தான் ஒரு மாடல். இது ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. இது நம்ம துணியில் வச்சு பேக்கில் வச்சு அட்டாச் பண்ணி தைக்கலாம். பேக் அந்த மார்க் தான் இது ரெடி அளவு. இதில் வச்சு கரெக்டாக வச்சு எல்லாமே மார்க் பண்ணி நம்ம ஊசி குத்திக்கணும். ஊசி குத்தினீங்கன்னா துணி உங்களுக்கு நவராமல் இருக்கும். கரெக்டாக அந்த சென்டர் கரெக்டாக இருக்கும். இதேமாதிரி இதில் தைக்கிற மாதிரி தான் அந்த பேக்கில் இன்னொரு சைட்லேயுமே நம்ம தைக்கணும். இது பேக் ஓப்பன். இது இந்த ஊசியை இது பண்ணுறது நம்ம கரெக்டாக லெவல் பண்ணி கரெக்டாக தைச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த லூஸு இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக வச்சு ஊசி அடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் மேலே கரெக்டாக கிரேட் அளவுக்கு கரெக்டாக தையல் போடுங்க. தையல் கொஞ்சம் சின்னதாக வைக்கணும் இதுக்கெல்லாம். ஊசி எடுத்துடலாம். அதேமாதிரி இன்னொரு அந்த சைடையும் தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா ஊசி நம்ம குத்தி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி வச்செல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. இந்த லெவல்லாம் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு நம்ம தைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்ம ஊசியில் எடுத்துகிட்டு கட் பண்ணி திருப்பிக்கணும். பார்த்தீங்கன்னா தையல் தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன தையலை தான் வச்சு போட்டிருப்பேன். நம்ம இதில் கட் பண்ணிக்கலாம். இதேமாரி அந்த பீஸையும் நம்ம கட் பண்ணிக்கணும். அர்க்காத் பண்ணி விட்ருங்க. இது எப்பவுமே இந்த கார்னர் இந்த ரவுண்டு எல்லாமே அர்க்காத் பண்ணணும்.
திருப்பிக்கலாம். இப்போ திருப்பினீங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. பாயிண்ட் எடுக்கிறது மட்டும் கரெக்டாக ஊசி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே நம்ம தைச்சி திருப்பி இருக்கிறோம். இந்த மாடல் தான் நம்ம நெக்கிற வரும் பார்த்துக்குங்க. மேலே வந்து நாட்டு கிடையாது, ஊக்கு தான் வச்சுட்டு சென்டர் ஒரு பட்டன் வைக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் நெக் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சென்டர் பண்ணிக்கிறது நீங்கள் வச்சு மார்க் பண்ணிக்கணும். நெக்கு ப்ராடு வரும் இல்லையா, அது வந்து போட் நெக்னால நெக்கு கொஞ்சம் ப்ராடு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக செட் ஆகும். பார்த்தீங்கன்னா நெக் வந்து 7.5 வச்சுருப்பேன். ரொம்ப டீப் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா சால் வந்து இதுவாக தான் இருக்கும். இதுக்கு லெஹங்கா ட்ரெஸ் மாரி வரதுனால. மார்க் வந்து உங்களுக்கு நெக் வந்து என்ன மாடல் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் மெஷர்மெண்ட் எடுக்கிற தகுந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இதுலையுமே லைட்டாக வெளியில் கொண்டு போய் இருந்தீங்கன்னா நல்லா அந்த ஷேப் கொஞ்சம் நல்லா அழகாக கிடைக்கும். நம்ம அப்படியே வெட்டிக்கலாம். அது கொஞ்சம் துணியை விட்டுட்டு வெட்டிக்கலாம். மடித்து தைக்கிறதுக்கு எம்மிங் பண்ணணும். அது தைச்சிட்டு நெக்கு ஷேப் பார்த்துக்கணும், நல்லா அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இது வந்து நம்ம அதே மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். மேலே நம்ம ஃபோல்டிங் பண்ணி மடித்து தைச்சிக்கலாம். பேக் தைச்ச மாதிரியே இதுலேயும் தைச்சிக்கலாம். இது வந்து சென்டர் பண்ணியிருக்கோம். நம்ம சென்டர் வந்து நான் தையல் போட்டிருக்கிறேன். இதுலையுமே வந்து ஊச்சி அடிச்சிக்கிறோம் பார்த்துங்க. இது பேக் நெக்கு தை மாதிரி தைச்சிக்கலாம். ஏற்கனவே ஒரு கஸ்டமர் இருந்தாலும் நான் தைச்சிட்டுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். வைக்கிறது மட்டும் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருப்பேன். நான் தையல் போகிறது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அது வந்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் அதை அப்படியே இது பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தைச்சிட்டு இந்தமாதிரி சென்டர் மட்டும் அக்காத் பண்ணிங்க. நம்ம திருப்பிட்டு ஓர தையல் போட்டு இடத்த தையல் போட்டிங்கன்னா டபுள் ஸ்டிச்சிங் மாரி போட்டிங்கன்னா நல்லா பக்காவாக இருக்கும். இது வந்து கிரீப்னஸ் நல்லா கிடைக்கும். நெக் வந்து அந்த திரும்புறது பிறன்றதெல்லாம் வராது, நல்லா அழகாக இருக்கும். இது கேன்வாஸ் நம்ம எந்த கேன்வாஸ் வச்சுருக்கிறோம், அதனால் பார்த்தீங்கன்னா இதை தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து சைடு வந்து அட்டாச் பண்ணணும். சைடு அட்டாச் பண்ணியிருக்க பாருங்க. இந்த ஷோல்டர் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே காட்டல. ஷோல்டர் அட்டாச் பண்ணுறது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஷோல்டர் வந்து அந்த கரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம கேனஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அது அப் அண்ட் டவுன் வராமல் இந்த நீட்டின்னு வந்துடும். ஒரு சில பேர் ஜாயின் பண்ணுறலாம், அதுமாரி வராமல் ஜாயின் பண்ணுங்கள், அழகாக இருக்கும் பார்க்கும்போது.
கரெக்டாக அதை மடித்து வைக்கிறது வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா அந்த நெக் அந்த ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம ஓவர்லாக் போட்டு நம்ம திருப்பிக்கலாம். ஓவர்லாக் போட்டாச்சு பாருங்கள். இப்போ நெக்கு திருப்பி காட்டுற பாருங்க. ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுனும் இல்லாமல் கரெக்டாக வந்து சிட்டிங் ஆகும். அது இப்போ வந்து நெக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். நல்லா ஓரத்தில் கரெக்டாக எஜ்ஜு இதுக்கெல்லாம் தைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சின்ன தையல் வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. இது வந்து டபுள் ஸ்டிச்சிங் மாரி போட்டுக்கலாம். இதேமாரி அந்த சைடும் போடணும் நம்ம. அதேமாதிரி இடத்த தையல் போட்டுக்கலாம். அதில் ஃபுல்லாக போகிறது காமிக்கல. இப்போ பார்த்திங்கன்னா நெக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது அதான் நம்ம சைடு ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஃபால்ஸ் எல்லாம் பண்ணணும். கீழே துணி கொடுத்து எல்லாமே நம்ம ஊக்பட்டி ஐப்பட்டி போட்டுட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறது தான் காமிச்சிருக்கிறதுக்கப்புறம் நெக்கு ரெடி பண்ணுறது தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இதில் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்லாம் வேணால் கமெண்டில் கேளுங்க, நான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் முடிச்சாச்சு நம்ம ப்ளவுஸ். இப்போ இதில் பிரின்சஸ் கட்டிங் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். பேக் எல்லாமே நம்ம எம்மிங் பண்ணுற மாரி இது பண்ணுற மாரி தான் நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணுவோம். ஃபிட்டிங் நம்ம 100% கேரண்டி கொடுத்து பண்ணுறதுனால ரொம்ப ஒர்க் நல்லாவே இருக்கும் நம்மக்கிட்ட. ஃபினிஷிங் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நெக் அழகாக இருக்கும். மேலே பட்டன் வச்சு பாருங்க. இது நெக்கு ஷோல்டர்லாம் டைட் ஆகாது. நம்ம அதுக்கு மாதிரி தான் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறோம். இதுமாரி வீடியோலாம் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எம்மிங் இதில் தான் இருக்கும். திருப்பி இதுமாரி வீடியோவில் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.